வீட்டுக்கு போயிட்டியா? இன்னும் இல்லை, போயிட்டே இருக்கேன். என்ன விஷயம் சொல்லு. ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். பட் அது எப்படி சொல்றதுன்னு தெரியல. எனக்கு சொல்றதுக்கும் கொஞ்சம் தயக்கமா இருக்கு. என்கிட்ட சொல்றதுக்கு என்ன தயக்கம்? பரவாயில்ல, சொல்லு. அது வந்து ஹலோ கௌதம், கௌதம் என்னாச்சு? ஹலோ கௌதம், கௌதம் என்னாச்சு கௌதம்? ஹலோ 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 கௌதம். சொல்லுங்கம்மா. நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்கம்மா. அவன்கிட்ட நான் பேசுகிறேன். ஆக வேண்டியதை மட்டும் பாருங்க. சிகரெட் புண்ணா மச்சான் உனக்கடா. டேய் கூப்பிட்டுக்கிட்டே இருக்கேன், என்னடா பண்ணிட்டு இருக்க? இன்னும் எவ்வளவு நாளைக்குடா இப்படியே இருக்க போற? ஏன்டா நீயும் செத்து கூட இருக்கவங்களையும் சாவடிக்கிற? அம்மா கால் பண்ணாங்களா? டேய் நான் என்ன பேசிக்கிட்டு இருக்கேன், நீ என்னடா சொல்லிக்கிட்டு இருக்க? என்னடா பண்ண சொல்ற? என்னால அவ இடத்துல வேற எந்த பொண்ணையும் வச்சு பார்க்க முடியாது. இங்க பாரு, இதெல்லாம் உன் கதைக்கு கூட செட் ஆகாது. ஆய் மச்சான், என்ன ஸ்டோரி டிஸ்கஷனா? சொன்னா புரிஞ்சுக்க மச்சான். அவ தான் வேணான்னு விட்டு போயிட்டால்ல, இன்னும் ஏன்டா அவளே நினைச்சுக்கிட்டு இருக்க? ஓ அட்வைஸா? மச்சான் அதை பத்தி பேசி வெறுப்பேத்தாதடா. ஏய் நான் எவ்வளோ சீரியஸாக பேசிக்கிட்டு இருக்கேன், தான் மயிறு மாதிரி பேசிக்கிட்டு இருக்க. அப்படி என்னடா இருக்கு அந்த நாசமா போன லவ்ல? நான் நாசமா போன லவ்வா? உனக்கு என்னடா தெரியும் லவ் பற்றி? முன்ன பொண்ணை லவ் பண்ணிதான் மச்சான் உனக்கு அதை பற்றி தெரியும். மச்சான் நான் வேணா என் லவ் பற்றி சொல்லவா? ஏய் நீ பண்ணுறதுக்கு பேர் லவ்வாடா? ம், நீ என்ன சொன்ன? அவள் என்ன வேணான்னு விட்டு போயிட்டாளா? தப்புடா. நான் தான் அவள் எங்கே இருந்தாலும் நல்லா இருக்கட்டும்னு விட்டு கொடுத்தேன். ஏதோ ஒன்று, அதான் முடிஞ்சிருச்சுல்ல. அதை விட்டு தள்ளிட்டு உன் வாழ்க்கையை வாழ வேண்டியதுனடா. டேய் கௌதம், லவ்ங்கிறது ஒவ்வொருத்தனுக்கும் ஒவ்வொரு மாதிரி. வேணா நீ லவ் பண்ணி இவன் இப்படி இருக்கிறது தப்பு நிரூபிச்சு காட்டு. ஹேய் நாங்களும் லவ் பண்ணுவோம்டா, ஆனால் இவனை மாதிரி முட்டாள்தனமான லவ்வாக இருக்காது. சப்போஸ் நாங்கள் பிரியறதா இருந்தால் கூட அதை சந்தோஷமாக எடுத்துக்கிட்டு போவோம்டா. ஹேய் பிரியறதே சோகமானது, ஆனால் அதுலேயும் சந்தோஷத்தை எதிர்பார்க்குற பத்தியா? உன்னாலாம் இயற்கையை மாற்றவே முடியாது மச்சான். இயற்கையை மாற்ற முடியாது தான், ஆனால் மனசை மாற்ற முடியும்ல. சரிடா, அப்படி ஏதாச்சும் ஒரு பொண்ணு நீ லவ் பண்ணி சப்போஸ் அது பிரேக்கப் ஆச்சுன்னா அதை நீ சந்தோஷமாக எடுத்துக்கிட்டேன்னா அப்போ நீ சொல்கிறத நான் கேட்குறேன். அவ்வளோதான், சிம்பிள். மச்சான் நாளைக்கே நம்ம ஏரியாவில் ஒரு பொண்ணு பார்க்குறோம். அந்த பொண்ணை நீ லவ் பண்ணுற, இவன் இப்படி பண்ணுறது தப்புன்னு நீ ப்ரூவ் பண்ணுற. ஏண்டா நான் எப்போ லவ் பண்ணுவேன்னு வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தியா? மச்சான் ஃப்ரெண்டு சந்தோஷமா இருக்கும்போது கூட சேர்ந்து சந்தோஷமா இருக்கணும்னு நினைக்கிற மட்டும் ஃப்ரெண்டு கிடையாது. அவன் லவ் பண்ணி நாசமா பொண்ணு நினைக்கிறான் பாரு, அவனும் ஃப்ரெண்டு தான். இரு, அப்போ நான் உன்னை நாளைக்கு வேற இடத்துக்கு கூப்பிட்டு போறேன். டன் 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 டன். டேய் என்னடா? இரு மச்சான், யாரை தேடுறான்? வந்திருப்பாளே. டேய் கேள்றா. தூங்கிருப்பாளோ? டேய் என்னடா பண்ற? இரு மச்சான்.
சொல்லுண்ணா. மச்சான் ம்? மச்சான் மச்சான் என்னடா? அங்க பாருடா. உங்களுக்கு வேணா வேற ஆக்சிடென்டா இருக்கலாம். ஆனா அது எனக்கு ரொம்ப பெரிய இன்சிடென்ட். அவ்வளோ சீக்கிரம் விட முடியாது. ஆமா, இவ்வளவு எப்படி உனக்கு தெரியும்? ஐயோ, கேட்டானே. அது சில விஷயம்லாம் உன்கிட்ட சொல்ல முடியாது. ம், ம். சரி, சீக்கிரம் வீட்டுக்கு வந்துரு. சரி பாய். டேய், போடா போடா. டேய், ஏய், போடா. ஏய், என்னடா பேச சொல்ற? ஹாய். நீங்க கௌதம் தானே? ஆமா, நீங்க? நான் ஷெரீன், ஆர்த்தியோட ஃப்ரெண்டு. அவ உங்களை பத்தி நிறைய சொல்லியிருக்கா. உங்க ஷார்ட் ஃபிலிம்ஸ்லாம் பார்த்திருக்கேன். நானே உங்ககிட்ட பேசினா நான் அவகிட்ட நம்பர் கூட வாங்கினேன். என்கிட்ட என்ன பேசணும்? ஆக்சுவலி எனக்கும் ஆக்டிங்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கு. ஸோ அடுத்த ஷார்ட் ஃபிலிம் ஏதாவது பண்ணீங்கன்னா சான்ஸ் கேட்கலாம் தான். கண்டிப்பா. ஓகே கௌதம், ஹேவ் டு கோ. பாய். ஓகே. ஃபர்ஸ்ட் தடவை ஒரு பையன் கூட எனக்கு ரொம்ப கூச்சமா இருக்கு. இதெல்லாம் நீங்க ஸோ சொல்லிட்டீங்கன்னா எனக்கும் அந்த இதுக்கும் சம்மந்தமே இல்லைங்க. மக்களே புரிஞ்சுக்கோங்க. அவளுக்கு தேவைப்பட்ட ரீசன் தான் அவ கேட்ட ஆக்டிங் சான்ஸ். அதுக்கப்புறம் எங்களோட காலம் நகர ஆரம்பிச்சது. ஏங்காத தாங்காத என் குட்டி மனசு ஏண்டா நீ மாத்துற? தோணாத காணாத காதல ஏனோ ஏ முன்ன நீ காட்டுற. ஏண்டா விலகி என்ன தள்ளி பார்க்கற? போடா வேகமோ இன்னும் வேணும் தோணுதே. கை உன்னை தொட்டு பார்க்க எங்குதே. நான் தொடவா நீ என்னை தொட்டு பேச சொல்லவே நான் உன்னோரவா. கௌதம், நான் உன்கிட்ட ஒன்று கேட்கவா? கேளு. லவ்வை பத்தி உன்னோட ஒப்பீனியன் என்ன? என்ன திடீர்னு? நீ சொல்லு. லவ் பண்ணா அதே பொண்ணையே கல்யாணம் பண்ணணும், எந்த சூழ்நிலையும் விட்டு போக கூடாது, குறிப்பா அடிக்கடி பொய் சொல்லணும். சரி, நீ யாரையாச்சும் லவ் பண்ணிருக்கியா? பொய் சொல்ற அளவுக்கு இன்னும் யாரையும் பார்க்கல. ஹே, நீ பொய் தானே சொல்ற. சரி, ஒருவேளை அந்த மாதிரி நீ யாரையாச்சும் பாத்தினா என்ன பண்ணுவ? யோசிக்கவே மாட்டேன். டக்குன்னு ஓகே சொல்லி பட்டுன்னு கல்யாணம் பண்ணிடுவேன். சரி சரி, டைம் ஆகுது, கொஞ்சம் முக்கியமான வேலை இருக்கு. நீ வா, நான் உன்னை வீட்டில் ட்ராப் பண்ணிட்டு கிளம்புறேன். ம்.
ரொம்ப ஹாப்பியா இருக்கேன். ம். உன் கூட இருக்கும்போது ரொம்ப செக்யூர்டா ஃபீல் ஆகுது. அது மட்டும் இல்ல. ஓகே சரின், டைம் ஆச்சு, நான் கிளம்புறேன். ம். பார்க்கலாம். ஹலோ கௌதம், ம் சொல்லு சரின். வீட்டுக்கு போயிட்டியா? இன்னும் இல்லை, போயிட்டே இருக்கேன். என்ன விஷயம் சொல்லு. இல்ல, உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். பட் அது எப்படி சொல்றதுன்னு தெரியல. எனக்கு சொல்றதுக்கும் கொஞ்சம் தயக்கமா இருக்கு. என்கிட்ட சொல்றதுக்கு என்ன தயக்கம்? பரவாயில்ல சொல்லு. அது அது வந்து ஐ லவ். ஹலோ கௌதம், கௌதம் என்னாச்சு? ஹலோ கௌதம். சரி சரி, அதெல்லாம் இருக்கட்டும். ஷெரீனை உனக்கு ஃபர்ஸ்ட் இன்ட்ரோடியூஸ் பண்ணி வச்சது இவன். இவனுக்கே தெரியாம தனியா போய் பார்த்துட்டு வரியாம என்னடா நடக்குது? அது சரி, இந்த ஆப்பிள் ஆரஞ்சு அதெல்லாம் ஏதோ என்னடா? வந்துட்டனா? டாக்டர் என்ன சொன்னாரு? ஒன்றும் இல்லை, ஃப்ராக்சர் தான். ஒரு வாரத்தில் வீட்டுக்கு போயிடலான்னு சொல்லியிருக்காங்க. பட் என்ன, அது வரைக்கும் நடக்க தான் முடியாது. எல்லாமே என்னால தானே. சேச்சே, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் தான் கவனிக்கல. மச்சான் இப்போ பாரு. ஓகே சரி, டைம் ஆச்சு, நீ கிளம்பு, நாங்கள் பார்த்துக்குறோம். இல்ல இல்ல, நானே பாத்துக்கிறேன். நீங்க போய் ரெஸ்ட் எடுங்க. தெரியுமே. சரிடா, நான் நாங்க கிளம்புறோம். ஏய், அவனை பார்த்து கூட்டு போடா. எத்தனை நாளைக்குன்னு பாக்குறேன். ஹாய். ஏய், வா. ஏய், வேணாம் வேணாம், இங்க கொடு. சாப்பிடு. தேங்க்ஸ் டி. லூசு மாதிரி பேசிட்டு இருக்காரு. நமக்குள்ள எதுக்கு இந்த ஃபார்மாலிட்டிஸ்லாம்? நான் வேதாளு மாதிரி எப்பவுமே உன் கூட தான் இருப்பேன். சரி, இதெல்லாம் உனக்கு எப்படி தெரியும்? ஆமா, புருஷனை எப்படி பாத்துக்கணும்னு பொண்டாட்டிக்கு தெரியாதா? வர லூசு. என்ன சொன்ன? எனக்கு ஆக்சிடென்ட் நடந்தப்ப எங்க அப்பா இப்படிதான் பாத்துக்கிட்டாரு. அதனாலதான். ஓ, சரி, எனக்கு லேட் ஆயிடுச்சு, நான் கிளம்புறேன். நைட்டு மறக்காம சாப்பிட்டு டேப்லெட் போட்டு தூங்க. ஓகே, காலையில பார்க்கலாம். பாய். பாய். அண்ணா, நான் ஹாஸ்பிட்டல் போயிட்டு வரேன். சரிம்மா, போயிட்டு வா. ஹாய்டா. ஆய் மச்சான். வாங்கடா. இப்போ பரவாயில்லையாடா? உட்காரத்துக்குள்ள இடம் கிடச்சிச்சுரா. ஷெரின் வரல? தெரில மச்சான்.
மச்சான் டாக்டர் உன்னை நாளைக்கு டிஸ்சார்ஜ் பண்ணலான்னு சொல்லிட்டாரா. ம். டேய் என்னடா ஒன்றும் இல்லைடா. டேய் என்னாச்சு? ஏங்காத தாங்காத என் குட்டி மனச ஏண்டி நீ மாத்துற தோணாத காணாத காதல ஏனோ ஏன் முன்ன நீ காட்டுற உன்னோடு இல்லாத நேரங்கள் என்னோடு சண்டை போடுதே உன்னால எங்கும் காணல்கள் என்னோடு ஏக்கும் தூண்டுதே கை உன்னை தொட்டு பார்க்க எங்குதே நான் தொடவா நீ என்னை தொட்டு பேச சொல்லவே நான் நூறவா கை உன்னை தொட்டு பார்க்க எங்குதே நான் தொடவா நீ என்னை தொட்டு பேச சொல்லவே நான் நூறவா மச்சான் ம் அங்க பாருடா. வா மச்சான் என்னாச்சு? ஆமா நீ ஏன் மூஞ்சில புகை அடிச்ச மாதிரி இருக்கிற? ஏய் ஏன்டா டேய் ஆ ஒன்றும் இல்லைடா, சும்மா தான். டேய் சரிண்ணா, பார்த்தீங்களா? தெரியல மச்சி. ஆமா ஏன் கேட்குற? 2 நாளாக அவளை ஆளே காணோம். நான் ஹாஸ்பிட்டல்லேருந்து டிஸ்சார்ஜ் ஆகிறப்ப கூட வரலடா. ஃபோன் பண்ணால் கூட சுவிட்ச் ஆஃப் தான் வருது. ஏய் பாத்தியா என்ன மச்சான் விளையாட்டு வினையாயிடுச்சா? புரியல. இல்லை சீரியஸில் வான்னு கேட்டேன். சேச்சா அதெல்லாம் ஒன்றும் இல்லை. உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? என்னடா? நம்ம தினேஷோட ஆளுக்கு அவன் டைம் பாஸுக்கு தான் லவ் பண்ணுறான்னு தெரிஞ்சிச்சு. ஆ போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்து செம்ம மாற்றி பையனால ஒரு வாரம் எந்திரிச்சு நடக்கவே முடியாது. சரி இருங்கடா, இப்போ வரேன், ஒரு வேலை இருக்குது. டேய் இவன் எங்கடா போகிறான்? சரி யார் அந்த தினேஷ்? யாருக்கு தெரியும்? யாருக்கு தெரியுமா? சீரியஸில் வான்னு கேட்டில? ஆமா. இதோ நம்ம போய் போகிறான்ல, அடுத்த சீனில் தெரியும். சரி என்னாச்சு? 2 நாளா ஹாஸ்பிட்டலுக்கும் வரல, உனக்கு ஃபோன் பண்ணாலும் நாட் ரீச்சபிள்லே இருந்துச்சு. ஊருக்கு போயிருந்தேன். ஏன் வாய்ஸ் ஒரு மாதிரி இருக்கு? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. சரி என்ன விஷயம் சொல்லு.
இல்ல அன்னைக்கு ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும்னு சொன்னல, அது என்ன விஷயம் இப்ப சொல்லு. எனக்கு ஞாபகம் இல்ல. சரி, நான் உன்கிட்ட இப்போ ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். என்ன? டேய் கௌதம், லவ்ங்கிறது ஒவ்வொருத்தனுக்கும் ஒவ்வொரு மாதிரி. வேணா நீ லவ் பண்ணி இவன் இப்படி இருக்கிறது தப்பு நிரூபிச்சு காட்டு. நாங்களும் லவ் பண்ணுவோம்டா, ஆனா இவன மாதிரி முட்டாள்தனமான லவ்வா இருக்காது. சப்போஸ் நாங்க பிரியறதா இருந்தா கூட அதை சந்தோஷமா எடுத்துக்கிட்டு போவோம்டா. சரிடா, அப்படி ஏதாச்சும் ஒரு பொண்ணு நீ லவ் பண்ணி சப்போஸ் அது பிரேக்கப் ஆச்சுன்னா அதை நீ சந்தோஷமா எடுத்துக்கிட்டனா அப்போ நீ சொல்றத நான் கேட்குறேன். அவ்வளோதான், சிம்பிள். மச்சான், நாளைக்கே நம்ம ஏரியாவில் ஒரு பொண்ணு பார்க்குறோம். அந்த பொண்ணை நீ லவ் பண்ற, இவன் இப்படி பண்றது தப்புன்னு நீ ப்ரூவ் பண்ற. பட் இப்போ நான் உன்னை ரொம்ப சின்சியரா லவ் பண்றேன். ஐ லவ் யூ ஷெரின். நீ இல்லாம என்னால இருக்க முடியாது. இவ்வளோ பதட்டமா இருக்காங்கன்னு பாக்குறீங்க. சரி, நீ எனக்கு ஒரு ப்ராமிஸ் பண்ணி கொடுத்துருந்தேன். என்னோட பர்த்டே அன்னைக்கு அவ எங்க இருந்தாலும் எனக்கு கால் பண்ணுவேன். ஆமா, நாளைக்கு தான் என்னோட பர்த்டே. ஹலோ கௌதம், நான் ஷெரீன் பேசுறேன். ஹாப்பி பர்த்டே கௌதம். எனக்கு உன் மேல கோவம்லாம் இல்லை கௌதம். நீ நல்லா இருக்கியா? அன்னைக்கு ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும்னு சொன்னல. ஐ லவ் யூ கௌதம். திரும்பவும் சொல்றேன், நான் வேதாளம் மாதிரி எப்பவுமே உன் கூடயே தான் இருப்பேன். ஓகே கௌதம், பாய். ஹலோ ஹலோ, ஒரு நிமிஷம் ஷெரின். ஹலோ 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 ஹலோ. ஷெரின், ஹாய் கௌதம். ஷெரின்ல? மேல மேல. ஓ ஓகே. ஹாப்பி பர்த்டே மாப்ள. தேங்க்ஸ் மச்சான். உள்ளுக்குள்ள சந்தோஷம் இருந்தாலும் அவளை எப்படி ஃபேஸ் பண்ண போறோங்கிற பயம் இருந்துகிட்டு தான் இருந்தது. ஆனா ஒண்ணு, இந்த லொகேஷனை மட்டும் மாத்தவே இல்லை. ஷெரின், என்னை விட்டு எங்கடா போன? ஒரு இனிமே உன்னை விட்டு எங்கேயும் போக மாட்டேன். ஏய், நீ போய் தானே சொல்ற.
மச்சான் ஹாப்பி பர்த்டே. டேய் ட்ரீட் எங்கடா? டேய் நிறுத்தா. ஐயோ டேய் டேய் கீழே. வைடா அப்பா இப்போ என்ன கேட்டோம்? ட்ரீட்டு தானே கேட்டோம். ஷெரின், ஹாய் எட்வின். ஷெரின்ல ஓ மேல இருக்காளா? சரி நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன். ஏதாவது சொன்னீங்களா? சாரி கௌதம், அவ செத்து 3 மாசம் ஆயிடுச்சு. அண்ணா நான் ஹாஸ்பிட்டல் போயிட்டு வரேன். சரிம்மா, போயிட்டு வா. ஷெரீன், 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 அம்மா ஷெரீன், ஷெரீன். அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு ஆக்சிடெண்ட்டில் அவள் கண்ணு முன்னாடி எங்கள் அம்மா இறந்துட்டாங்க. அவளுக்கும் செம காயம். உயிர் பழைச்சி வந்துட்டான்னு நான் நினச்சிட்டு இருந்தப்ப அதோட இப்போ அவளை போனதுக்கப்புறம் அவளால் உன்னோட சந்தோஷம் போயிடக்கூடாதுன்னு நினச்சி எதுவுமே உனக்கு ஹலோ கௌதம், நான் ஷெரீன் பேசுகிறேன்.
திடீர்னு நம்ம வாழ்க்கையிலேருந்து போயிட்டா அது எப்படி வலிக்கும்னு அன்னைக்கு தான் நான் புரிஞ்சுக்கிட்டேன். என்னால் இயற்கையும் மாற்ற முடியல, மனசையும் மாற்றிக்க முடியல. என்னோட லைஃப்பில் மறக்க முடியாத பொண்ணும் அவள் தான், மனசுல இருந்து போகாத பேரும் அவளோட தான். ஷெரின், அவ கூட இருந்த அந்த நாட்கள் தான் என்னோட அழகான இலையுதிர்.